ஸ்ரீகோவிலே பாபாவும் திருக்கோவிலே. சாய்ராம். என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் 1984 இந்த கோயிலில் வந்துட்டுருக்கேன். அம்மா இருந்த காலத்துலேருந்து இருந்தோம். நான் ராமச்சந்திரன் ஒருத்தர், அவர் தான் இப்போ அம்மாவோடைய கூடயே இருப்பார். அவர் இனிஷியல் ஸ்டேஜஸில் அவர் தான் கோயிலுக்கு பிராரம்பத்துக்கு இனிஷியல் ஸ்டேஜில் அவர் தான் பாடப்பட்டார். அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட அப்படியே மேலும் மேலும் இப்போ விருத்தி அடைந்தது. இங்கே தினமும் அன்னதானம் நடக்கிறது. இங்கே இதே மாதிரி வருஷம் இங்கே கேலண்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் பாபாவுக்கு. ஸோ பாபா டிவோட்டிஸ் எல்லோரும் அவனுக்கு ரொம்ப திருப்தியாக இங்கே சாமியை கும்பிட்டுவிட்டு எல்லாம் பண்ணி இது அன்னதானம் தினம் நடக்கும். அன்னதானத்துக்கும் பணம் கட்டிட்டு போகிறாங்க. இங்கே நான் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஊழியர். நான் அவ்வளோதான். எல்லோரும் சாய் அனுகிரகத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இங்கே தினம் 4 வேளை ஆரத்தி ஷிரடி மாதிரியே நடக்கிறது. காலத்தில் 5:15 நடக்கும். மத்தியானம் 12, சாயங்காலம் 6, ராத்திரி 9:15 மணி அந்த அளவில் 4 வேளை ஆரத்தியும் நடக்கும். ஆரத்திக்கு நிறைய பேர் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வியாழக்கிழமையில் நிறைய பேர் வருவாங்க. கோயில் நல்லாவே நடந்துட்டுருக்கு. படிப்படியாக மேலே நாங்கள் இங்கே ஒரு அன்னதான கூடம் கட்டுறோம். இப்போ எதிர் சைடில் 3 மாடிக்கு அது அன்னதானத்துக்கு ஜனங்க இப்போ ஈஸியாக சாப்பிட்டு போகிற மாதிரி உள்ளே அப்படியே நின்றுட்டு அங்கங்கே ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டுருக்கோம். நின்றுட்டு அப்படியே சாப்பிட்டு போகிற மாதிரி வசதியாக இருக்கிறதுக்காக ஒரு அன்னதான கூடம் எங்கள் அம்மா விசாலாட்சி அம்மாள் பேரில் கட்டுறோம். அவங்க அனுகிரகத்தினால தான் இந்த கோவிலே நல்லா நடந்துட்டுருக்கு. அவர் தான், அந்த அம்மா தான் முதல்ல ஆரம்பித்தாங்க இந்த பூஜை எல்லாம், சுவாமிக்கு எல்லாம் ஆரம்பித்தாங்க. அதனால் நாங்கள்லாம் அவங்கள பார்த்து தான் பாபாவே தெரியும். அவங்களுக்கு பாபா அருள் நாங்கள் சொல்லக்கூடாது. அவங்களுடைய பாபா அருள் எங்கள் மேலே அவங்க எல்லாமே அன்பாக அரவணைச்சாங்க எல்லாரையும். நாங்கள் எல்லாருமே அவங்கள விசாலாட்சி அம்மாவில் அம்மா அம்மா அம்மான்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் இங்கே அம்மா அம்மானா அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் அவங்க எல்லாம் பாபா அம்மா அனுகிரகம் பாபா அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது இங்கே. ஸ்ரீ சர்மத்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சாய்ராம். நம்ம மேற்கு மாம்பலத்தில் இருக்கிற சாய்ராம் கோவிலுக்கு நானும் உங்களை மாதிரி சாதாரண பக்தராக தான் வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டெய்லி இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு வரிசையில் நின்று அவரோட பிரசாதம் மட்டும்தான் மதியம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரிய பிணக்கில் மாட்டிகிட்டு இருந்ததை சாய்ராம் தான் தீர்த்து வச்சார். டெய்லி அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு அந்த அன்னதானத்தை தான் ஒரு 6 மாதம் நான் உணவாகவே அருந்திக்கிட்டு இருந்தேன். அந்த பெரிய பிணக்கிலேருந்து எனக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்தது மட்டும் இல்லை, அதே பாபா என்ன பண்ணிட்டாரு, அந்த பிணக்கு முடிஞ்ச உடனே என்னை கூட்டிகிட்டு இதே இடத்துல டெய்லி அன்னதானம் பண்ணுறதுக்கான சர்வீஸை டெய்லி எல்லாருக்கும் என் கையால் கொடுக்குறதுக்கான மிகப்பெரிய பாக்கியத்தை அருளிட்டார். அது மட்டும் செய்யலை, நான் சுதர் ஹோம்ஸ்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திட்டு இருக்கேன். எவ்வளவோ பில்டிங்ஸ் 20 வருஷத்தில் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் மாம்பழம்லையே. ஆனால் பில்டராக இருந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இதே அன்னதானத்துக்கு இப்போவே நம்ம மேற்கு மாம்பலத்தில் இருக்க பாபா கோயிலுக்கு எதிர்ப்பறையே ஒரு அன்னதான கூட கட்டுறோம். அந்த அன்னதான கூடத்தை கட்டுறதுக்கான மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இதை விட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் யாருக்குமே அமையாதுன்னு நினைக்கிறேன். அதனால் மேற்கு மாம்பலத்தில் இருக்கிற பாபாவுக்கும் இங்கே இருக்கிற விசாலாட்சி அம்மாவுக்கும் துரைசாமி ஐயருக்கும் இதை வீட்டுவித்த அனைவருக்கும் இங்கே இருக்கிற ஒரு எறும்பு முதற்கொண்டு எனக்கு உதவி செய்ததாக நினைக்கிறேன். மிக்க நன்றி. எல்லோரும் பாபாவோட அருளை வாங்கிக்கங்க. மேற்கு மாம்பலத்தில் உங்களுக்கும் எந்தவித கவலைகள் இருந்தாலும் அது தீர்ந்துடும் பாபாவோட அருளால்.
இருக்கேன்னா நல்லபடியாக இருக்கிற உங்கள் குடும்பம் இருக்கணும். சாமி கொடுக்குற பிரசாதம் அவர் தான். அவர் தான் எங்களுக்கு உலகம். சாய் வேணுனதே கிடைக்கும், எண்ணத்தை வரதும் கொடுப்பாரு. ஹாப்பி நியூ இயர். விஷிங் எவ்ரிஒன் வெரி ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் வந்து பயன்பெறணும்னு பாபாவோட அருளால் கேட்டுக்கிறேன். ஸ்ரீ கோவிலே பாபாவும் திருக்கோவிலே வாராமல் வினை மாயுமோ இதை உணர்ந்த பின்